உரிமையியல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்ற பழங்குடியின பெண்ணான ஸ்ரீபதிக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். குறிப்பாக நீதிபதி ஸ்ரீபதியின் பணிகள் சிறக்கவும், நீதித்துறையில் பல சாதனைகளை நிகழ்த்தவும் பலருக்கும் அவர் முன்னுதாரணமாக விளங்க வேண்டும் என அவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் தலைமையிலும் ஆட்சியர் ஆஷா அஜித் முன்னிலையிலும் நடைபெற்றது. அப்போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் முறையாக ஊதியம் வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அதற்கு பதிலளித்து பேசிய கார்த்தி சிதம்பரம், நாடு முழுவதும் அந்த திட்டத்திற்கு மத்திய அரசு முறையாக நிதி வழங்குவதில்லை என்றும் அதிகாரிகள் மீது கோபப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் பிரதமர் குடியிருப்பு திட்டத்தில் கொடுக்கும் நிதியை உதவியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அதை வைத்து வீடு கட்ட முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். கும்பகோணத்தில் மாசி மக பெருவிழாவானது புதன்கிழமை மாலை பூர்வாங்க பூஜைகளுடன் துவங்க உள்ளது. 10 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த விழாவிற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரள்வார்கள். முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை, பாதுகாப்பு நடவடிக்கை மற்றும் முன்னேற்பாடு குறித்து மகாமக குளம் காசி விஸ்வநாதர் கோயில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் கோட்டாட்சியர் பூர்ணிமா, டிஎஸ்பி கீர்த்திவாசன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காதலர் தினத்தை முன்னிட்டு காதலர்கள் தங்கள் அன்பை பரிமாறிக்கொள்ள பயன்படுத்தும் கொய் மலர்களின் விலை அதிகரித்துள்ளது. 10 முதல் 15 ரூபாய் வரை விற்பனையாகி வந்த ஒரு கொய் மலர் தற்போது 30 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. இருப்பினும் கொய் மலர்களை அதிக அளவில் சாகுபடி செய்து வரும் கொடைக்கானலின் மேல் மலை கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பருவநிலை மாற்றத்தால் அந்த மலர்களின் சாகுபடி குறைந்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். கொய்மலர் சாகுபடியில் விவசாயிகளின் லாபம் ஈட்டும் வகையில் தோட்டக்கலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நல்லமநாயக்கன்பட்டி அரசு பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவிகள் சாமி ஆடிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மேடையில் மாணவர் ஒருவர் கருப்பசாமி பாட்டுக்கு உடல் முழுவதும் கருப்பு நிற சாயம் பூசி கையில் அரிவாளுடன் நடனமாட மாணவிகள் சிலர் பக்தி பரவசத்துடன் அருள் வந்து சாமி ஆடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாமி ஆடிய மாணவிகளை வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்று ஆசிரியர்கள் அமைதிப்படுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.